இந்த காலை வேளையிலும் தேவன் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதில் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுவதை என சொல்வதற்கு வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு என்று ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று இங்கு எபிரேய நிருபக்காரர் பிதாக்களை குறித்து எழுதின காரியத்திலே அவர்கள் சுய தேசத்தை நாடினார்கள், விட்டு வந்த தேசத்தை நாடவில்லை. ஆனாலும் தேவன் அவர்களுடைய தேவன் என்ற இடத்திலே அவர் வெட்கப்படாதபடிக்கு, அவர்களையும் வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு என்று ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று இங்கு எழுதுகிறார். அவர்களுடைய சுய தேசம் என்பதையும் அவர்களுடைய விட்டு வந்த தேசம் என்பதையும் அவர்கள் வாஞ்சித்து விரும்பின அவர்களுடைய பரம தேசத்தையும் குறித்து இங்கே எபிரேய நிருபக்காரர் 14, 15, 16 வசனங்களிலே எழுதியவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் அவர்கள் சுயதேசத்துக்கு அழைக்கப்பட்டார்கள், சுயதேசத்தை அவர்கள் நாடினார்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததிகளோ சுயதேசத்தை நோக்கி போகாதபடிக்கு அவர்கள் எகிப்தை நோக்கி போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவன் காணாத தேசத்துக்கு நேராக தன் பிரயாணத்தை தொடங்கினான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்ற அழைப்பிலே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற கட்டளையிலே புறப்பட்டவன். ஒரு அழைப்பும் ஒரு கட்டளையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு தேவன் காண்பிக்கக்கூடிய தேசத்தை நோக்கி அவனுடைய பிரயாணம் ஆரம்பித்தது. அவன் அந்த தேசத்தை காணாதவனாக இருந்தும் கூட அதை குறித்த நம்பிக்கையுள்ளவனாக அவன் தன் பிரயாணத்தை தொடங்கினான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய பிரயாணத்தின் துவக்கம் என்பது ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கிறது. அவன் விசுவாசத்துக்கு தகப்பன். அவன் தான் விசுவாசிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒன்றும் இல்லாத காலத்திலேயே அவன் எல்லாவற்றையும் விசுவாசிக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய விசுவாசம் தேவனை பற்றிய மேன்மையான ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையாகவே அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்டு கொண்டு வந்து 14ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை அவன் சந்தித்து அந்த ஜெயத்திலே அவன் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவனை ஆசீர்வதித்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்திலே நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன், நீ ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 15 அவனுக்கு வெளிப்பட்ட போது அவன் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று, என் வீட்டிலே பிறந்த தமஸ்கு ஊரான் ஆகிய எலியேசரை நான் என் சுதந்திரவாளியாக எடுத்துக்கொள்ளட்டுமா என்ற கேள்விதான் அவன் தேவனுக்கு முன்பாக கேட்ட கேள்வியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தமஸ்கு ஊரான் ஆகிய எலியேசரை அவன் குமாரனை போல வளர்த்தான், குமாரனாக அவன் நினைத்தான். அவனும் ஆபிரகாமினாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். இதையெல்லாம் வேதம் மறுக்கவில்லை, நாமும் மறுக்கவில்லை, தேவனும் அதை அனுமதித்திருந்தார். ஆனால் அவன் சுதந்திரவாளி என்ற இடத்திலே வருவதற்கு தேவன் ஒரு காலமும் அதை அனுமதிக்கவில்லை. உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்ற இடத்திலே அவர் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தனக்கு ஒரு சந்ததியை தேவன் உண்டாக்கி தருவார் என்ற விசுவாசம் அவனுக்கு உறுதியாக இருந்தது. அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. விசுவாசத்தினாலே அந்த நீதியை ஆபிரகாம் அடைந்து கொண்டான். ஆனால் நீ சுதந்திரிக்க போற தேசத்தை உனக்கு தருவேன் என்று அவர் சொன்ன இடத்திலே அதை குறித்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு முழுவதுமாக இல்லாதபடிக்கு இதை நான் எதனால் அறிவேன் என்பதுதான் ஆபிரகாமுடைய கேள்வியாக இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 15ஆம் அதிகாரத்திலே பிள்ளை பெறுவதற்கான எந்த ஏதும் இல்லை என்ற இடத்திலும் கூட தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார் என்றும் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசத்தின் நீதியை ஆபிரகாம் அடைந்து கொண்டான் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம்.
அவன் அதை விசுவாசித்தான். ஈசாக்கை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, தன் சந்ததியை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த அதே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற தேசத்தை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை முழுவதுமாக விசுவாசிக்கக்கூடிய இடத்திலே அங்கே இல்லை. நான் இதை எதனால் அறிவேன் என்ற கேள்விதான் அங்கே ஆபிரகாமுக்கு இருந்தது. இதை நான் எதனால் அறிவேன் என்ற இடத்தில் தான் அவனை பலிகளை கொண்டு வரும்படியாகவும் பலியினாலே அங்கு ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கும்படியாகவும் தேவன் வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த குறைபாடுகள் தான் ஆபிரகாமின் சந்ததிகள் அங்கே எகிப்தை நோக்கி பிரயாணப்படுவதற்கான முதல் காரணமாக இருக்கிறது என்பதை 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கலாம். நீ சமாதானத்தோட நீ கல்லறையிலே சேர்க்கப்படுவாய், தேவனிடத்தில் வந்தடைவாய். ஆனால் உன் சந்ததிகளோ அங்கே தங்கள் அறியாத ஒரு தேசத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். அந்த தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று அவர் நேரடியாக சொல்லாதபடிக்கு எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறட்டும் ஐயா, அதனாலே உன் சந்ததிகள் எகிப்துக்கு நேராக நடத்தப்பட போகிறார்கள் என்பதாக தான் தேவன் ஆபிரகாமோடு இடைப்படுகிறார் என்பதை தெரிவிக்கிறார். தேவன் நாம் பேசுகிறது போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று அவர் பேசவில்லை. அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களை, தன்னுடைய பிள்ளைகளை அவர் நிதானமாக நடத்தக்கூடிய இடத்திலே தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய தேவன் அவருடைய வார்த்தைகள் கனிவான வார்த்தைகளாகவும் அது நேரடியாக ஆபிரகாமை குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல இல்லாதபடிக்கு அவர் ஒரு தகப்பனுடைய அன்பினாலே அவனோடு இடைபடுகிறதை நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். அவருடைய வார்த்தைகள் பட்டய குத்துகள் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி ஒரு வார்த்தையை தேவன் ஆபிரகாமோடு பேசாதபடிக்கு ஆபிரகாமோடு அவர் இடைப்பட்டது என்ன? நீ சமாதானத்தோடு இரு, உன் பிள்ளைகள் அங்கே எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள், அடிமைகளாக இருப்பார்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறுவதற்காக நான் நடத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சாமுவேலை தேவன் அபிஷேகம் பண்ணி நியாயாதிபதியாக வைத்திருக்கிறார். ஒத்தினியர் முதல் நியாயாதிபதி. ஆனால் சாமுவேல் காலத்தில் தான் நியாயாதிபதிகளுடைய ஆளுகை முடிவுறுகிறது. அங்கேதான் ராஜாக்களை ஏற்படுத்தும்படியாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக அங்கே இருந்தாலும் கூட, தீர்க்கதரிசியாக தேவனுடைய ஆசாரியனாக அவன் வெளிப்பட்டு இருந்தாலும் கூட, அவனுடைய பிள்ளைகள் அந்த நியாயாசனத்துக்கு வர முடியாதபடிக்கு குறைபாடுகள் இருந்தது. ஆனாலும் தேவன் இதை போலவே ஆபிரகாமோடு எப்படி இடைப்பட்டாரோ அதை போலவே அங்கே சாமுவேலோடும் அவர் இடைப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். அவர் சாமுவேலை நோக்கி சொல்லுகிறார், உன்னை அல்ல நான் ஆளாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை தான் தள்ளினார்கள் என்று அவர் அங்கே இடைப்பட்டு அவனை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஒரு தகப்பனுடைய இருதயமுடைய தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய நித்திய தகப்பன் என்ற இடத்திலே அவர் நம்மோடு அவர் கடினமாக எல்லா சமயத்திலும் நடக்கிறது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் சுதந்திரிக்க போகக்கூடிய தேசத்தை அவன் விசுவாசிக்க கூடாதவனாக அவன் காணப்பட்டான் என்ற குறைபாடு மாத்திரம் அவனுடைய சந்ததிகளை அங்கு கொண்டு போகிறது. ஆனால் 16ஆம் அதிகாரத்திலே அவன் மாம்சத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இஸ்மவேலை அவன் சுதந்திரவாளியாக்கும்படியாக அவன் விரும்புகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஈசாக்கை தான் பெற்றெடுக்க வேண்டும். ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாக அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்ளும்படியாக பொறுமை அவசியமாக இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் எழுதுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சில தருணங்களிலே அவனுடைய பொறுமையின் குறைபாடு என்பது எலியேசரை என் குமாரனாக எடுத்துக்கொள்ளட்டுமா, சுதந்திரவாளி ஆக்கட்டுமா என்று கேட்கிறான். அதற்கு பின்பாக அவன் இஸ்மவேலை மாம்சத்தின்படி பெற்றெடுக்கிறான். கேத்துராலின் பிள்ளைகள் அங்கே இரத்த சம்பந்தமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு தான் சுதந்திரவாளி.
ஈசாக்கின் நிமித்தம் தான் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கு என்ற வார்த்தைக்காக அவன் காத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறியது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அவன் ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கின் நிமித்தம் இந்த தேசம் முழுவதும், இந்த ராஜ்யங்கள் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைபாடுகளும் இருந்த வெளிச்சங்களும் அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த குறைபாடுகள், ஆபிரகாமின் சந்ததிகள் அங்கே கானானுக்கு நேராக நடத்தப்படாதபடிக்கு அவர்கள் அங்கே எகிப்துக்கு நேராக நடக்கக்கூடிய ஒரு பாதையை வகுத்து விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுதான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு அவன் எத்தனையோ வெளிச்சத்தை பெற்றவன். அவன் வேதத்தை தியானிக்கக்கூடிய ஒரு தியான புருஷனாக இருக்கிறான். அவனை தான் வார்த்தை என்ற கிறிஸ்துவுக்கு அது அவனை அங்கே ஒப்பனையாக நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் அந்த சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து அல்லவா சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்திய நிருபக்காரர் கொள்வார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு குறைபாடு வந்தது என்பது அவன் தன் பார்வையை இழந்து போகிறான் என்பதாக இருக்கிறது. ஈசாக்கு தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரமான உறுதியான தியான புருஷனாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய பார்வையை அங்கே இழந்து போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் பார்வையை இழந்ததை நாம் எதற்கு ஒப்பனையாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், அது சரீரம் பிரகாரமாக அவன் பார்வையை இழந்தது மாத்திரம் அல்ல, அவனுடைய ஆவிக்குரிய தரிசனத்திலே ஒரு திரை மூடி இருக்கிறதை நாம் உணர முடியும் என்பதாக ஈசாக்குடைய வாழ்க்கை இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு போக வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருந்தார், சொல்லி இருந்தார். ரெபெக்காவுக்கு இருந்த அந்த வெளிச்சம் அங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஏன் குறைவுபட்டது என்றால், அவன் மாம்சீகமாக தன் குமாரனை சிநேகிக்கக்கூடிய இடத்துல இருந்ததுதான் அவனுடைய ஆவிக்குரிய பார்வையிலே ஒரு திரை விழுந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை வேதம் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை தாவீது முழுவதுமாக வெறுத்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நீ சீயோன் கோட்டையை பிடிக்கும் போது எபூசியருடைய குருடர்களும் எபூசியரிலே சப்பானிகளும் உன்னை அந்த பட்டணத்தை பிடிக்காதபடிக்கு தடை செய்வார்கள் என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனால் தாவீது எபூசியர்களை முறியடித்து அந்த குருடரையும் அந்த சப்பானிகளையும் வெட்டி போட்டு அவன் எருசலேமை பிடித்தான். சீயோன் கோட்டையை மகாராஜாவின் நகரமாக்கினான். அது என்றென்றைக்கும் தேவனுடைய நகரத்துக்கு அது ஒப்பனையாக பூமியிலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குருட்டாட்டம் என்பது ஆவிக்குரிய எபூசியர்கள் தான் அந்த குருட்டாட்டத்துக்கு அங்கே நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீ எபூசியரின் பட்டணத்தை பிடிக்கும் போது அந்த குருட்டாட்டம் தான் உன்னை தடை செய்யும், அந்த சப்பானிகள் தான் உன்னை தடை செய்வார்கள் என்பது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் காணாதபடிக்கு ஒரு குருட்டாட்டம் நம்முடைய ஜீவியத்திலே இருப்பதற்கு ஒப்பனையாக இவைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே மாம்சீகமான அந்த அன்பு பந்தம் அவனுடைய ஆவிக்குரிய தரிசனத்துக்கு முன்பாக ஒரு திரையாக இருக்கிறது. அதற்கு தாவீதுக்கு முன்பாக ஒருவரும் சீயோன் கோட்டையை பிடிக்கவில்லை என்பது அங்கே ஒரு மறைவான காரியமாக இருக்கிறது. குருட்டாட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குருட்டாட்டம் தொடர்ச்சியாக இருந்ததை வேதத்தின் எல்லா பகுதியிலும் நாம் காண முடியும் என்பதாக இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் யாக்கோபை ஆசீர்வதிக்காதபடிக்கு அவன் ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு மாம்சீகமான ஒரு சிந்தனையும் பாவையும் அவனுக்கு வந்ததினாலே ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் அவனுடைய ஜீவியத்திலே வந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனால்தான் அவன் ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக வர சொல்லுகிறான்.
அவன் மாம்சீகத்திலே ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்தாலும் கூட தேவனுடைய முன்னறிவின்படியும் தேவனுடைய தீர்மானத்தின்படியும் அங்கே முன்குறிக்கப்பட்டவனாகிய யாக்கோபு தான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வான் என்பதிலே ஒரு அச்சமும் இல்லை, ஒரு சந்தேகமும் இல்லை. அதை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அதை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு குமாரனாக இருந்து அந்த சுதந்திரத்தை அவன் கட்டிக்கொண்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண் தெரியாதவர்களை அவ்வளவு சீக்கிரமாக நாம் ஏமாற்றிவிட முடியாது என்று கடந்த வாரத்திலும் நாம் பார்த்தோம். அவர்களுடைய மற்ற உணர்வுகள், அவர்களுடைய இன்ட்யூஷன்ஸ், அவர்களுடைய உள்ளுணர்வுகளும் அவர்களுடைய செவித்திறனும் அவர்களுடைய சுவாச திறனும் எல்லாரும் காட்டிலும் மேன்மையாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனால்தான் 3 விதமான சந்தேகமான கேள்விகளை அவன் எழுப்புகிறான். ஏனென்றால் அங்கு வந்திருப்பது ஏசா அல்ல, யாக்கோபு என்பதை ஈசாக்கு நிதானித்து விட்டான் என்பது இந்த 3 சந்தேகமான கேள்விகள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக்குகிறது. 3 சந்தேகமான கேள்விகளை அவன் கேட்டாலும் கூட அந்த கிருபையின் பாத்திரமாகிய தகப்பன் அந்த கிருபையை தேவனால் முன்குறிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் அந்த ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே இந்த காரியத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஈசாக்கின் குடும்பத்தில் நடந்த காரியங்களும் ஆபிரகாமின் குடும்பத்தில் நடந்த காரியங்களும் முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் நடத்தக்கூடிய வழிகளாக இருக்கிறது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தையும் தங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதற்கு ஆபிரகாமுடைய குடும்பமும் ஈசாக்கின் குடும்பமும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஆபிரகாம் குடும்பத்திலே ஆபிரகாம் எலியேசரை கொண்டு வர நினைத்தாலும் கூட, ஆபிரகாம் ஒரு ஈசாக்குக்கு முன்பாக ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தாலும் கூட, ஈசாக்குக்கு பெண்ணும் கூட கேத்துராலின் பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்கள் யாரும் இந்த சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரவாளியாக கட்டிக்கொள்ள முடியாது என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படிதான் சகலமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு வெளியரங்கமாக்குகிறதாக இருக்கிறது. அதனாலதான் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். ஈசாக்கு தான் சுதந்திரத்தை கட்டிக்கொண்டான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஊழியக்காரனாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அவனுடைய தத்து பிள்ளை என்ற இடத்தில் வரக்கூடிய எலியேசரோ அவன் 24ஆம் அதிகாரத்திலும் அவனுக்கான உத்தியோகத்தை ஆபிரகாம் நம்பிக்கையினாலே கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் தன் உண்மையை காத்துக் கொண்டான் என்பதாக இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அங்கே ஏசாவும் யாக்கோபும் வந்தாலும் கூட யாக்கோபை அவன் ஆசீர்வதித்தான். ஏசா அதுக்கு பின்பாக வந்து 3 தரம் அவன் கேட்டாலும் கூட அவன் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அவனுடைய சந்ததிகள் எகிப்தை நோக்கி போகிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 முறை சந்தேகமான கேள்விகளை கேட்டாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தான். ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே என்று அவன் பதறவில்லை. அவன் உருப்பட மாட்டான் என்று அவனை குறித்து சொல்லவில்லை. என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று அவன் கதறவில்லை. அவன் சரியாக நடந்தவைகளின் வெளிச்சத்தை அடைந்தவனாக இப்பொழுது ஈசாக்கு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏசா அதை இழந்ததன் காரணம் என்ன? அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினான். தகப்பை என்னதான் ஆசீர்வதிப்பார், நான் தானே அவருக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று மாம்சீகமான கணக்குகள் தேவனுடைய திட்டத்துக்கு முன்பாக ஒரு நாளும் நிற்க முடியாது என்பதற்கு ஏசாவின் வாழ்க்கை சரியான உதாரணமாக இருக்கிறது. ஆனால் ஈசாக்குக்கு பிறந்தது நிமித்தம் ஏசாவையும் தேவன் விட்டுவிடவில்லை. அவன் என்ன பிரியப்பட்டானோ அதை அவனுக்கு கொடுத்தார். அவன் எழுத்துப்படியான சுதந்திரங்களை அவன் எப்பொழுதும் விரும்பக்கூடியவனாக இருந்ததினாலே சேயீர் மலையை அவன் சுதந்திரிக்கும்படியாக கொடுத்து விட்டார். இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெறும்படியாக வருகிறோமா அல்லது இயேசுவை நம்முடைய மனவாளனாக பெற்றுக் கொள்ளும்படியாக வருகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வந்த நமக்கு அந்த சுதந்திரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அடைந்து கொள்வோம் என்பது உறுதி என்பதற்கு இந்த யாக்கோபும் ஆசீர்வாதத்துக்காக வரப்பட்டவர்கள் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டாலும் கூட பின்பு தேவன் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லிவிட்டார். 2 பேரும் ஒன்னாதான் பிறந்தாங்க. நமக்கு தான் மூத்தவன் இளையவன் என்ற கணக்கெல்லாம் இருக்கிறது. தேவனுடைய பார்வையில 2 குமாரனும் ஒன்றுதான். ஆனால் யாக்கோபை சிநேகித்தேன்,
ஏசாவையோ வெறுத்தேன் என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும்? அவர்களுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தது என்பது அவர்களை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பிள்ளைகள் பிறவாதற்கு முன்னும் நன்மையை தீவனை அறிகிறதற்கு முன்னும் தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருந்ததோ அப்படியே அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்பது இந்த வேத பகுதியின் வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து இந்த யாக்கோபின் குடும்பத்திலே யாக்கோபின் குமாரர்கள் எகிப்துக்கு வழிநடத்தக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே யோசேப்புக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு வாலிபனை முன்பாக அடிமையாக விற்றுப்பட்டார்கள். அவனை கொண்டு ஒரு ஜீவ ரட்சணத்தை யாக்கோபின் குடும்பத்துக்கு தேவன் பண்ணினாலும் கூட அவர்கள் எகிப்தை நோக்கி போவதற்கு இந்த பிதாக்களுடைய குறைபாடுகளும் காரணமாக இருந்தது என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். ஜீவ ரட்சணியம் உண்டாகும்படி தேவன் என்னை அனுப்பினார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார் என்பது யோசேப்புடைய வார்த்தைகளாக இருக்கிறது. யோசேப்பு சொல்லுகிறார், ஜீவரட்சனை உண்டாகும்படிதான் தேவன் என்னை நடத்தினார், அவருடைய கரம் என்னோடு இருந்தது. நீங்கள் குளிர் போடும் போதும் நான் கலங்கவில்லை, தேவன் என்னோடு இருந்தார். நான் அங்கே போத்திபாரின் வீட்டிலும் ஒரு குறைவும் வைக்கவில்லை, தேவனுடைய கரம் என்னோடு இருந்தது. சிறைச்சாலையிலும் என்னை உயர்த்தினார். இப்பொழுதும் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே நான் இருக்கிறேன். பார்வோனும் கூட யோசேப்பு கொடுத்துதான் சாப்பிடக்கூடிய இடத்திலே பார்வோனும் இருக்கிறார். பார்வோனுடைய வீட்டுக்கு என்னை தகப்பனாக்கினார் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை தகப்பனாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த யோசேப்புக்கு ஒரு நன்மை, யோசேப்பின் மூலமாக ஜீவரட்சணியம் என்னும் நன்மை கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த நன்மை அது யூதாவின் நன்மையை வந்து எட்டவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோசேப்பின் நன்மைக்கும் யூதாவின் நன்மைக்குமான வித்தியாசம் என்ன என்றால், அது நியாயப்பிரமாணத்தின் நன்மைக்கும் அன்பின் பிரமாணத்தின் நன்மைக்குமான வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை கொண்டு தேவன் ஜீவரட்சணியம் பண்ணது மெய்தான். ஆனால் யோசேப்புடைய பரிசுத்த ஜீவியம், அதில் அன்பின் குறைபாடுகள் இருந்ததுனால பரிசுத்தம் இருந்தது. யோசேப்பு கிட்ட பரிசுத்தவான் யோசேப்பை நீங்கள் ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய பரிசுத்தம் அவனுடைய சகோதரர்களை கலங்க பண்ணினது. அவனுடைய பரிசுத்தம் சிமியோனை சிறைச்சாலைக்குள் கொண்டு வந்து அங்கே தகப்பனை விட்டு பென்யமீனை பிரிக்கக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய பரிசுத்தம் கிரியை நடப்பித்தது. ஆனால் சொல்றார், தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணினார். என்னங்க நன்மை? சகோதரர்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். என்னங்க நன்மை? வயதான தகப்பன் இடத்திலிருந்து பென்யமீன் பிரிக்கப்படுகிறார். என்னங்க நன்மை? சிமியோனை பழிவாங்கி விட்டார். இதுதான் நன்மை. இது நியாயப்பிரமாணத்தின் நன்மைக்கு ஒத்திருக்கிறது என்பதையும், கிறிஸ்துவின் நன்மையை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல யூதாதான் இருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தகப்பன்மார் அவர்கள் கிருபையின் பாத்திரங்கள். அவர்களிடத்திலிருந்து ஆவிக்குரிய சந்ததிகள் கிருபையை தொடர்ச்சியாக வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். லைக் a baton it is changed. எப்படி ஒரு அங்கே ஓட்டத்திலே கைத்தடிகள் மாற்றப்படுகிறதோ அதை போல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக கிருபை அருளப்படுகிறது. தேவன் அவருடைய பரிபூர்ணமான கிருபையை ஆவிக்குரிய பிதாக்களிடத்தில் கொடுத்து அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகளை அந்த கிருபையிலே வளர செய்கிறார். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நான் பெற்ற இந்த கிருபைக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். ஆதாமின் வாழ்க்கையில இருந்த கிருபையை அவன் இழந்து தோட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். நோவாவிலே அந்த கிருபை இருந்தாலும் கூட அது பரிபூர்ணமாக அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்படவில்லை. அதிலே கால் சபிக்கப்பட்டு போகிறார். அந்த சந்ததியிலே ஆபிரகாம் வந்து அந்த கிருபையை சரியாக ஈசாக்குக்கு கொடுத்து விட்டு போகிறார். ஈசாக்கின் வாழ்க்கையில் இந்த கிருபையை சரியாக யாக்கோபு பெற்றுக் கொள்கிறார். ஆனால் இந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே 12 குமாரர் இருந்தாலும் கூட 2 பேர் தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும், அதில் ஒருவன் தான் அந்த கிருபையை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் வருகிறார்கள் என்பதை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தன் குமாரரை அழைத்து அங்க 28ஆம் வசனத்திலே அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி யாக்கோபு அவனவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 12 பேரிலே அவன் யூதாவை குறித்து தான் சொல்லுகிறான், சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. அங்க யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது சகோதரர்கள் விசேஷித்தவன் நீயே என்று சொல்லுகிறான்.
சகோதரர்கள் விசேஷித்தவனும் சகோதரர்களால் புகழப்படுகிற 2 பேரும் தான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையான பக்கங்களை அடைந்து கொண்டார்கள். 12 பேரையும் அவர் ஆசீர்வதித்தாலும் கூட அந்த 12 பேரிலே விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இவர்கள் தான். அதனால்தான் நாளாகமம் புஸ்தகத்திலே இவர்கள் 2 பேரை தான் வைத்து வருகிறது. சேஷ்டபுத்திர பாகமும் ராஜாதிபத்தியமும் ஒழுங்கே இணைந்துதான் வந்து கொண்டிருக்கிறது என்ற இடத்திலே யாக்கோபின் குடும்பத்தில் தான் ராஜாதிபத்தியமும் சேஷ்டபுத்திர பாகமும் 2ஆக பிரிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதா தன் சகோதரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ராஜாதிபத்தியம் யூதாவின் சந்ததிக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ஆனாலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யூதா பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று என்று நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதா பலத்ததினால் அங்கே யோசேப்பும் பலத்திருந்தான். அவனால் தான் ஜீவரட்சணியம் உண்டானது. ஆனாலும் கூட சகோதரர்கள் அவனுடைய தகப்பனுடைய காலத்துக்கு பின்பாக தங்கள் ஜீவனை கையிலே பிடித்துக் கொண்டு போய் அவனுடைய காலிலே விழுந்து அழக்கூடிய அளவில் தான் அவனுடைய நீதியும் நன்மையும் பரிசுத்தமும் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன நன்மை? அண்ணன் தம்பி எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறானே, இதுல என்ன நன்மை? ஆனால் யூதாவின் நன்மை என்பது யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைத்து அவனை அழ செய்யக்கூடிய இடத்திலே அது அன்பின் கிரியையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. நியாயப்பிரமாணத்தின் நீதியை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதி என்பது அது அன்பின் பிரமாணத்தினால் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய நீதியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. நியாயப்பிரமாணத்திலே குற்றம் சாட்டப்படாதவனாக வாழ்ந்த ஒரு வைராக்கியமான யூதனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? என் வயது தக்க ஒருவனும் என்னை போல் வாழ்ந்ததில்லை. என்னை நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே குற்றம் பிடிக்க முடியுமா? அதில் ஒரு குற்றமும் இல்லாதவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அதை நிதானித்த இடத்திலே எழுதுகிறார். நான் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை அடைய வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எனக்குள்ளே நீதியை கொண்டு வந்தது. அந்த நீதி என்னை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறது. அந்த நீதியினாலே நான் பழிவாங்குவதும் நீதியாகவே எண்ணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை பற்றும் நீதி என்பது நான் பழிவாங்கக்கூடியவனாக அல்ல, நான் அன்பு கூறக்கூடியவனாக என்னை மாற்றுகிறது. அதனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே வரக்கூடிய அந்த நீதியை உடையவனாக நான் இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். இந்த நியாயப்பிரமாணம் நன்மைதான். இந்த நன்மையினாலே நான் தீமையை கண்டேனோ, இதை ஜீவன் வர வேண்டிய இடத்திலே மரணம் எனக்கு ஏன் லபித்திருக்கிறது என்ற இடத்திலே நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்துவின் நீதியை பற்றக்கூடிய விசுவாசத்தின் அன்பின் பிரமாணத்தையும் அவர் ஒப்பிட்டு ரோமர் புஸ்தகத்திலே அதை தெளிவாக எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் அதை செய்யும் வரைக்கும் அவன் பிழைப்பான். அதை செய்யாவிட்டால் மரணம் அவனை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதியை அடைந்து கொள்ள விரும்பினவர்கள் அந்த நீதியை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாச மார்க்கத்தார் அப்படி இல்லை. கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசம் என்பது நமக்குள்ளே நற்கிரியைகளை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது. அங்கே எல்லா பிரமாணங்களும் உடைக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் அந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளே எல்லா பிரமாணங்களும் உடைக்கப்படுகிறது என்று 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்குகிறது என்று சொல்கிறார். யோசேப்பின் நன்மை என்பதற்கும் யூதாவின் நன்மை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோசேப்பின் நன்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நன்மையிலே பரிபூர்ணமான நன்மை அன்பிலே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்தமா அன்பா என்ற இடத்திலே அன்பில்தான் நமக்கு பரிசுத்தம் வேண்டும்.
பரிசுத்தத்திலே அன்பு இல்லை, அன்பிலே பரிசுத்தம் இருக்கிறது என்ற இடத்துக்கு வர வேண்டும். இதுதான் அன்பின் பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் பரிசுத்தத்தை அடைந்து கொண்டார்கள், ஆனால் அன்பிலே அவர்கள் பரிபூரணப்படவில்லை, பல முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்திலே அன்பு பரிபூரணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பகைஞனை பகைப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட நீதி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பயக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்கள் பயங்கரை அன்பு கூறுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. இது அன்பின் பிரமாணம். இதுதான் யூதாவை மேன்மையுள்ளவனாக்கியது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது, அவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஆனால் யூதாவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. யூதாவுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருக்கிறது. அது அவனுடைய சுபாவத்தை தேவனுக்குள் கட்டியிருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அவன் தன் ஜீவனை எண்ணாதபடிக்கு தன் சகோதரருக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே அன்பிலே பரிபூரணப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது போல நீங்கள் உங்கள் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்றார். நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், அன்பிலே கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜீவனை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மற்றவர்களை சிநேகிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது யூதாவின் நன்மை, யூதாவின் நீதியாக இருக்கிறது. அவன்தான் யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைத்து சகோதரருக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறான். சமாதான காரணர் அந்த சந்ததியிலே வெளிப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து யூதாவின் சந்ததியிலே வருகிறது. இதுதான் நன்மை. யூதாவின் நன்மைதான் தாவீதிலே காணப்படுகிறது. அவன் யூதா கோத்திரத்திலே நன்மையை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறான். அவன் தன் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். சவுல் அப்படி இல்லையே, அதுக்கு முன்பாக இருந்தவர்கள் அப்படி இல்லையே. தாவீது முன்குறிக்கப்பட்ட இடத்திலே தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாக அவன் சவுலுக்காகவும் அவன் குமாரனுக்காகவும் அவனுடைய சத்துருக்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவன் கண்ணீர் வடிக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். இந்த அழைப்புக்கு அவன் சுதந்திரத்துக்கு உள்ளே வந்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இருந்த குறைபாடுகளும் இருந்த வெளிச்சங்களும் ரெண்டு பக்கமான காரியங்களை செய்தது. அவருடைய குறைபாடுகள் நிமித்தம் அவருடைய சந்ததிகள் அங்கே எகிப்துக்கு நடத்தப்பட்டாலும் கூட அவர்களுக்கு இருந்த அன்பின் வெளிச்சத்தினாலே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் சுதந்திரத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு ஒரு கிருபையின் பாத்திரம் அங்கே பிறப்பிக்கப்பட வேண்டும். அங்கே மோசே பிறப்பிக்கப்பட்டு அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு இரக்கத்தை தேவன் பாராட்டி மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். எகிப்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு விடுகிறார்கள் என்றால் அதுக்கு முழுமுதல் காரணம் அந்த கிருபை மோசேக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மோசே தான் அந்த பிரமாணங்களை அவர்களுக்கு சொல்லி நடத்தக்கூடிய இடத்திலே இருந்த ஆவிக்குரிய தகப்பன், தலைவன். அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையிலே முழு இஸ்ரவேலர்களும் பங்கு பெற்று அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்களே, இந்த எகிப்து தான் விட்டு வந்த தேசம். அவர்கள் எங்கே போயிருக்க வேண்டும்? சுய தேசத்துக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் எங்கே வந்திருக்கிறார்கள்? விட்டு வந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். விட்டு வந்த தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி சுய தேசத்துக்கு நேராக தேவன் நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அவர்களுடைய சுயதேசம் என்பது கானான், அவர்கள் விட்டு வந்த தேசம் என்பது எகிப்து. நமக்கு எகிப்து என்பது உலகம், நமக்கு சுயதேசம் என்பது தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டையும் அல்ல, 16ஆம் வசனத்திலே, எபிரேயர் 11:16 வசனத்திலே அதை காட்டிலும் மேன்மையான தேசத்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள் என்பது அவர்களுடைய நித்திய சுதந்திரமாக இருக்கிறது. நாம் தேவனால் பெற்ற ஆசீர்வாதத்தையோ, உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம், இனி நாம் விட்டு வந்த தேசத்தை நினைக்க கூடாது. நினைத்தால் ஒருவேளை அவர்களுக்கு போகிறதுக்கு அங்கே சமயம் கிடைத்திருக்கும். அதை அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் சுயதேசத்தை நாடினார்கள். ஆனால் அதை காட்டிலும் அவர்களுடைய விருப்பம் என்ன?
அவர்களுடைய வாஞ்சை என்ன? ஒரு மேலான தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள், வாஞ்சித்தார்கள். அந்த மேலான தேசத்தை தேவன் அவர்களுக்கு தரும்படியாக விரும்பினார். தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை என்று எழுதுகிறோம். நாம் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நாம் விட்டு வந்த தேசத்தை நாம் நினைக்க கூடாது, உலகத்தை நாம் நினைக்க கூடாது, உலக சம்பந்தம், உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மாம்சீகம், உலகம் காணப்படக்கூடாது. சுய தேசத்தை நாடினார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்து கொண்டு வந்து ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி போகக்கூடிய ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் செய்யக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதத்தை பற்றி ஆசீர்வாதத்தை தேடி அங்கும் இங்கும் அலையக்கூடிய ஒரு கிறிஸ்தவம் மெய் கிறிஸ்தவமாக இருக்க முடியாது. இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக போவார்கள். நமக்கு சுயதேசத்தை நாடக்கூடிய ஒரு மனம் வேண்டாம், மேலான தேசத்தை நாடுவோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். அதை நாடுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்மைக்கான ஆசீர்வாதத்தின் பின்பாக ஓடிக்கொண்டு இதை சொல்ல முடியுமா? சொன்னால் அவர்களுடைய நிலவரம் என்ன என்பதை இந்த யாக்கோபின் குடும்பத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த யாக்கோபு இஸ்ரவேலாக மாறின பின்புதான் அவன் எகிப்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அவனுடைய சந்ததிகள். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலாக தான் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்பதை யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்குமான வித்தியாசம் என்ன? நீங்கள் ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் யாக்கோபு இஸ்ரவேல், இஸ்ரவேல் யாக்கோபு என்று மாற்றி மாற்றி எழுதப்பட்டிருக்கும். ஏன் என்றால் இஸ்ரவேல் என்பது அவனுடைய மெய்யான பக்கம், ஆனால் யாக்கோபு என்பது அவனுடைய மெய்யான பக்கம், பூமியிலே அவனுடைய நிலவரம். ஆனால் இஸ்ரவேல் என்பது அவனுடைய ஆவிக்குரிய தரிசனம், அவனுடைய ஆவிக்குரிய சுபாவம், அவனுடைய ஆவிக்குரிய வெளிச்சம். அவன் எப்பொழுதெல்லாம் தன் ஆவிக்குரிய வெளிச்சத்தை காண்கிறானோ, எப்பொழுது எல்லாம் தன் ஆவிக்குரிய பகுதியை அவன் செயல்படுத்துகிறானோ அப்பொழுது எல்லாம் அவனை இஸ்ரவேல் என்று அடையாளப்படுத்துகிறது வேதம். இரண்டுமே ஆசீர்வாதமான பக்கம் தான். யாக்கோபு என்பது பூமிக்குரிய ரீதியிலே அவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பக்கம். இஸ்ரவேல் என்பது ஆவிக்குரிய ரீதியிலே அவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பக்கம். ஆனால் தேவன் ரெண்டு பக்கத்திலும் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அவருடைய சந்ததிகள் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்றுதான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அதை நாம் தெரிந்து இந்த யாக்கோபுக்கும் இந்த இஸ்ரவேலுக்குமான வித்தியாசம் என்ன? யாக்கோபு என்பவன் சாமர்த்தியசாலி, புத்திசாலி. He works strategies. அவன் பலவிதமான திட்டங்களை வகுத்து தன்னை காக்கக்கூடிய இடத்திலே பலம் வாய்ந்தவன். அவன் போனா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. போகும்போதே அவன் ஆசீர்வாதமாக தான் லாபானுக்கு தெரிகிறான். யாக்கோபு மெய்யாகவே ஒரு கிருபையின் பாத்திரம் தான். அவன் மூலமாக லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அது ஆடுகள் குட்டியின் ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோமா? லாபானுக்கு ஆடு குட்டி போட்டதுதான் ஆசீர்வாதமா தெரியும் நினைக்கிறோமா? அல்ல. அன்றைய காலகட்டத்திலே யாருக்கெல்லாம் ஆண் பிள்ளைகள் இல்லையோ அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் தான் மந்தை மேய்க்கக்கூடிய இடத்துல இருப்பார்கள். மந்தைகளை வேலைக்காரரை வைத்து மேய்த்தாலும் அதை மேற்பார்வை செய்யக்கூடிய இடத்திலும் அவருடைய பெண் பிள்ளைகள் தான் இருப்பார்கள். அது அந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை என்பது இல்லை என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. லாபானுடைய பெண் பிள்ளைகள் தான் ஆடுகளை அங்கே மேய்க்கக்கூடிய இடத்திலும் இருக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு வந்த பின்புதான் லாபானுக்கு உண்மையாக சந்ததி விருத்தி அடைகிறது, குமாரன் பிறந்து இருக்கிறார்கள். இது யாக்கோபோடு தேவன் இருந்தார் என்பதை அவன் அறிந்து கொள்ளக்கூடிய பக்கமாக இருக்கிறது. இந்த யாக்கோபு அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய இடத்திலும் அவன் தன்னுடைய சுயபலத்தையும் தன்னுடைய சுய ஞானத்தையும் தன்னுடைய சுய திட்டங்களையும்
நிறைவேற்றக்கூடிய இடத்திலேயே இருந்தான் என்பதுதான் அங்கே ஏசா வருகிறான் என்று சொல்லும் வரைக்கும் அவனுடைய நிலவரம். ஏசா வருகிறார், 400 பேரோடு வருகிறார். யார் அந்த 400 பேர்? அந்த 400 பேர் ஆபிரகாமின் வீட்டிலே இருந்தவர்கள். அந்த 400 பேர் ஈசாக்கோடு இருந்தவர்கள். அந்த 400 பேர் இப்பொழுது ஏசாவோடும் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் வீட்டின் பலசாலிகள், ஈசாக்கின் வீட்டின் யுத்த சன்னத்தர்கள் இப்பொழுது ஏசாவோடு எழுத்தின்படி இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு இங்கே ஒரு குடும்பத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். இவன் வீட்டில் வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் மந்தை மேய்ப்பர்கள். இப்பொழுது ஆபத்து இவனுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி இவனுக்கு வருகிறது. அவன் ஏசாவை எதிர்க்க வல்லமையுள்ளவனாக இப்பொழுது இல்லை என்பதை அறிந்து கொள்ளுகிறான். Now he start working with the strategies. தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்தும்படியாக அவன் விரும்புகிறான். முதலாவது வேலைக்காரிகளின் பிள்ளைகளையும் நிறுத்துகிறான். பின்பு லேயாளின் பிள்ளைகளையும் நிறுத்துகிறான். அதற்கு பின்பு தனக்கு தன்னுடைய நேசம், தான் நேசித்த ராகேலையும் அவன் பிள்ளை யோசேப்பையும் நிறுத்தக்கூடிய இடத்துக்கு வருகிறான். இதுதான் அவனுடைய நிலைமை. அவன் அதற்கு பின்பாக ஆற்றை கடந்து தேவனோடு போராடுகிறான் என்ற இடத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு போராடுகிறான் என்றால் அவன் தேவனை எதிர்த்து போராடக்கூடியவனா? ஒரு ஏசாவையே எதிர்க்க முடியாதவன் தேவனோடு போராடினான். விடுகிறது, என்னை விடு என்று அவர் தொடை சந்தை தொட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஏசாவோட போராட முடியாதவனா தேவனுடைய தூதனோடு போராடக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவன் தேவனோடு போராடினான் என்றால் அவன் தன் சுயத்துக்கு எதிராக தேவனுடைய பக்கத்தில் நின்று தன் சுய ஜென்ம சுபாவத்துக்கு எதிராகவும் தன் மாம்சீக சிந்தனைகளுக்கு எதிராகவும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராகவும் அவன் போராடக்கூடிய இடத்திலே தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், அவருடைய பாதத்தை பற்றி கொண்டான் என்பதுதான் அர்த்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அவன் தேவனோடு போராட, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறாரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அங்கே எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே. என்ன அந்த நல்ல போராட்டம்? சுயத்துக்கு எதிரான போராட்டம், மாம்சத்துக்கு விரோதமான போராட்டம், சொந்த எண்ணங்களுக்கு விரோதமான போராட்டம், தான் மனம் போன போக்கிலே வாழாதபடிக்கு ஒரு ஆவிக்குரியவன் போராடக்கூடிய போராட்டம் தான் நல்ல போராட்டம் என்று புதிய ஏற்பாட்டிலே அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த நல்ல போராட்டம் தான் யாக்கோபுக்கு இங்கே நடக்கிறது. யாக்கோபு தன் சுயத்தை விடுத்து தெய்வீக திவ்ய சுபாவத்தை அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். தன் சுபாவங்களை அவன் ஒழித்து அழிக்க வேண்டும். தன் ஜென்ம சுபாவங்களை அழித்து திவ்ய சுபாவத்தை அவன் அடைந்து கொண்டால்தான் அவன் யாக்கோபு என்ற இடத்திலிருந்து இஸ்ரவேல் என்ற இடத்துக்கு வர முடியும். அதுதான் யாக்கோபுக்கு அங்கு நடந்த போராட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவன் ஏசாவை சத்ருவாக அல்ல, தேவதூதனுடைய முகத்துக்கு ஒப்பாக தேவனுடைய முகத்தை காண்கிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். உடைய முகத்தை கண்டது, தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று அவன் சொல்லக்கூடிய இடத்திலே அவன் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். ஆனாலும் கூட சில குறைபாடுகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நடக்க முடியவில்லை. அங்கே அவனுடைய வாசனை கெடுக்கப்படுகிறது. அதுக்கு பின்பாக மீண்டும் தேவன் 35ஆம் அதிகாரத்திலே நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று மீண்டும் ஒருமுறை அவனை அபிஷேகிக்கக்கூடிய இடத்திலே, அவனை மாற்றக்கூடிய இடத்திலே தேவன் கிரியை செய்கிறார். இந்த முற்றிலுமாக மாம்சத்தை அழித்த இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததிகள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தாலும் கூட அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வந்தவர்கள் அவர்கள் சரீரத்திலே வராதபடிக்கு மாம்சத்திலே வந்திருக்கிறார்கள். மாம்சம் தான் வெளிப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அங்கே பல லட்சம் பேரிலே மாம்சம் தான் காணப்பட்டது. அவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாம்சத்தை அழித்து ஒரு தேகத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய இடத்திலே சரீரம் என்று தன் மாம்சத்தை அழித்த இடத்தில் வரவில்லை. அதனால்தான் அவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள்.
அங்கே உள்ளே சுதந்திரத்துக்குள் சென்றது என்பது அங்கே யோசுவாவும் காலேபும் தான் சுதந்திரத்துக்குள்ளே சென்றார்கள். அவர்களிலே மாம்சம் இல்லை. ஏனென்றால் இந்த யோசுவாவிலே தேவனுடைய வார்த்தை பரிபூரணமாக இருந்தது. அந்த வார்த்தை தான் நம்முடைய மாம்சத்தை முற்றிலும் நீக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதிலே ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் தான் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நீக்கி திவ்ய சுபாவத்துக்குள் நம்மை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வல்லமையை பலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. யோசுவாவிலே இந்த வசனம் இந்த அபிஷேகம் இருந்தது போல காலேபிலே அந்த சத்துவத்தின் வல்லமையினால் மலைதேசத்தை தாரும். மோசே அனுப்பின நாளின் பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்று 85 வயதுல சொல்றாரு. 40 வயசுல இருந்த பலன் எனக்கு 85 வயதிலும் குன்றவில்லை என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே பலன் வாய்ந்தவர்களாக இருப்பதற்கு காரணம் வார்த்தையும் அபிஷேகமும் அவர்களுக்கு பரிபூர்ணமாக பலன் செய்யும்படியாக தங்கள் மாம்சத்தை முற்றிலும் அழித்து சரீரம் என்ற இடத்திலே வந்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் சந்ததியிலே யூதாவுக்கு இருந்த மேன்மையை நாம் அறிந்து யோசேப்பின் மேன்மையினால் ஜீவரட்சணியம் உண்டானது உண்மைதான். ஜீவனை காத்துக் கொண்டார்கள். ஆனால் அங்கு யூதாவின் நன்மை என்பது அவளை சுதந்திரத்துக்குள்ளே சரீரமைப்பு என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த யூதாவின் மேன்மை என்ற பக்கத்திலே யூதாவின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்ட போது ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்கு பொழிந்தருளப்பட்டது. 30 வருடம் அவர் தாவீதின் குமாரனாக மாம்சத்திலே அங்கே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று இயேசு கிறிஸ்து 30 வருட காலத்தை ஒரே வசனத்துக்குள் அடக்குகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதி. அது என்ன என்றால் 30 வருடம் மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக மாம்சத்திலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின தாவீதின் குமாரன் 30வது வயதிலே ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரைக்கு வரும்போது அவர் தேவகுமாரன், இதோ இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற பிதாவின் சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. பிதா பூமியிலே அனுப்பின குமாரனுக்கு தம்முடைய கிருபையை அளவில்லாமல் அருளி இருக்கிறார். இவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு என்பது பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இந்த ஆவிக்குரிய சந்ததியும் தங்கள் ஆவிக்குரிய பிதாக்களோடு இருக்கக்கூடிய இணைப்பு என்பது பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இதைதான் அன்பின் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாயிருங்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, எங்களையும் உங்களையும் இணைப்பது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் 30 வருட காலம் தாவீதின் குமாரனாக இருந்தவர் இப்பொழுது தேவகுமாரனாக அவர் வந்திருக்கிறார். தேவகுமாரன் என்று அவர் சொல்லப்பட்டாலும் அவர் தன்னை பலமாக ரூபிக்க வேண்டும். அதற்கு அவருடைய மாம்சம் 30 வருடம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ நீ பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 5, 6, 7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பலியும் காணிக்கை விரும்பவில்லை, நீர் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் விரும்பவில்லை, நீர் என்ன விரும்புகிறீர்? புஸ்தக சூழல் எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படியாக நான் வருகிறேன், எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். தன் சரீரத்திலே அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படியாக வந்தார். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள் மாம்சத்தோடு தேசத்தை விட்டு வந்ததினாலே அவர் சுதந்திரத்துக்கு வருவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவனுக்கு பின்பாக நாம் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரம் நம்முடைய சரீரம் மீட்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக யூதாவின் நன்மை பரிபூரணப்படுகிறது. அது அன்பின் பிரமாணத்தில் பரிபூரணமாக இருக்கிறது. இதிலே நாம் ஜீவன் பரிபூரணப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை மீட்டுக் கொள்ளக்கூடிய இடத்துல
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சுதந்திரத்துக்குள் வரும்படியாக அழைக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததிகள் சுதந்திரத்துக்குள்ளே வந்தவர்களும் கூட அவர்கள் ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் தான் முக்கியப்படுத்தினார்களே தவிர ஜீவனையும் சரீரத்தையும் முக்கியப்படுத்தவில்லை என்பதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் உணவை காட்டிலும் உங்கள் ஜீவன் முக்கியம், உங்கள் ஆடையை காட்டிலும் உங்களுடைய சரீரம் முக்கியம் என்ற உபதேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். உணவுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. ஐயோ, கை கழுவாம சாப்பிட்டாங்களே, நீர் எப்படி கம்முன்னு இருக்கிறீர்? உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாதபடிக்கு போஜனம் புசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்களே, சரியாக உடுத்துவதிலும் சரியாக வாழ்வதிலும் சரியில்லாத இந்த பாவிகளோடும் இவர்களோடும் நீர் இருக்கிறீரே என்ற கேள்விகள் தான் யூதர்கள் இயேசுவுக்கு முன்பாக வைத்த கேள்வி. அவர் சொல்லுகிறார், ஆகாரத்தை காட்டிலும் உங்கள் ஜீவன் முக்கியம் ஐயா, உங்கள் ஆடையை காட்டிலும் உங்கள் சரீரம் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பின்பாக அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால், நமக்கு ஜீவன் பரிபூர்ணமாகும்படி ஒரு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்ம ரட்சிப்பு அருமையானது, ஆனால் சரீர மீட்பு என்பது மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நித்தியத்தின் சுதந்திரமாக இருக்கிறது. நாம் சரீர மீட்புக்காக நமக்கு அங்கே முத்திரையாக அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதை பரிபூர்ணப்படுத்திக் கொண்டால்தான் நாம் நம்முடைய சுதந்திரத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். நம்முடைய சரீரம் முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அவர்களுக்கு சரீரம் முக்கியம், அவர்களுக்கு ஜீவன் முக்கியம் என்று சொல்லப்பட்டது. நமக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட போது ஜீவன் முக்கியம் தான், ஆனால் நாம் அபிஷேகத்தை பெற்ற போது சரீரம் முக்கியம். நம் ஜீவனை ஒருவனும் அங்கே எடுக்க முடியாது. கொன்றாலும் கூட நம்முடைய ஆத்மாவும் சரீரம் தேவனுக்குரியது என்ற இடத்துல இருக்குது. உங்கள் ஜீவன், உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் ஆக்கினைக்குட்படுத்தக்கூடிய தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவன் அங்கே பாதுகாக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு, நம்முடைய சரீரம் மீட்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் என்ற இடத்துக்கு வர வேண்டும். நாம் தான் மெய்யாக அந்த சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நாம் தான் கானான் என்ற சுதந்திரத்துக்குள் அல்ல, நாம் அதிலும் மேலான கையினால் கட்டப்படாத தேசம் வருகிறது என்று அவர்கள் அவளோட காத்திருந்தார்களே, அந்த தேசத்தை நாம் தான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அவர்கள் தூரத்திலே கண்டு மார்போடு அணைத்துக் கொண்டு அந்நியரும் பரதேசிகளும் என்று தங்களை அறிக்கையிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் முழுவதுமாக சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. நம்மை இல்லாமல் அவர்கள் பரிபூர்ணப்படாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பரிபூரணம். அந்த நீதியை நாம் அடைந்து கொள்வோம். அன்பின் பிரமாணத்தின் நீதியை நாம் அடைந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ளான நீதியை நாம் அடைந்து கொள்வோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி நமக்குள் விசுவாசத்தை துவைக்கிறோம் முடிக்கிறோமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோட ஓடி அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய மெய்யான சந்ததிகள், எடுத்தபடியான சந்ததிகள் அதை பரிபூர்ணமாக சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய சந்ததிகள் என்று சொல்லக்கூடிய நாம், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராயிருக்கிறீர்கள் என்று ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாகிய நாம் மாம்சத்தை முற்றிலுமாக அழித்து சரீரத்திலே தேவ சித்தத்தை செய்து சரீர மீட்பை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மேலான சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அது தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் நீதிமான்களுக்கு ஆக்கப்பட்டவர்கள், தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் ஒருவரும் தேவனை விட்டு பிரிக்க முடியாது. அவர்கள் ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. அவர்கள் ஒருவரும் நியாயம் தீர்க்க முடியாது. அவர்கள் ஒருவரும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக நாம் அன்பின் பிரமாணத்தினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அன்பினாலே நாம் காக்கப்படுகிறோம். அன்பிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வசனங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பலன் செய்யும்படியாக நாம் ஆவிக்குரிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததிகள் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய மாம்சீக பக்கங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நம்முடைய திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு தெய்வீக சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம கொள்வோம்.